இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பார்டர் பிஸ்கட் நாட் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் எடுத்து க்ரீன் அண்ட் வயலட் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலே நம்ம வந்து இந்த மாதிரி பார்டர் கூட வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த சென்டரில் மட்டும் நம்ம பிஸ்கட் நாட் போடுறோம்னு வச்சுக்கலாம். இந்த பார்டர் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இது லஞ்ச் பேக் சைஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். மொத்தமாக இதுக்கு 2 ரோல் தேவைப்படும். ஆனால் நீங்கள் வந்து அதிகமாக க்ரீன் வைப்பீங்க, அதனால 1.5 ரோல் வேணும். பார்டர் கலருக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ரோல் இருந்தால் போதும்னு வச்சுங்க. அப்புறம் இது கைப்பிடி பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் நான் இங்கே இந்த மாதிரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒயரில் நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடுறது தான். இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கூடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோல் கூட கிராஸ்கட் கூட லஞ்ச் பேக் சைஸ். உங்களுக்கு இதுக்கு நான் எடுத்திருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் வயலட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். க்ரீனில் வந்து அதிகமாக தேவைப்படும், அதனால 1.5 ரோல் வேணும். வயலட்டில் வந்து கம்மியாக இருந்தால் போதும். ஸோ 1/2 ரோல் இருந்தால் போதும்னு வச்சுக்கலாம். இது கிராஸ்கட் கூடனால நம்ம முதலே ஒயர் வெட்டிடுறோம். ஸோ க்ரீனில் பார்த்தீங்கன்னா 32 ஒயர், வயலட்டில் பார்த்தீங்கன்னா 16 ஒயர் வெட்டணும். எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 8.5 அடி எடுக்கணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நாட் போட்டுக்குவீங்க. ஸோ வயலட்டில் 8 கிடைக்கும், க்ரீனில் வந்து 16 நாட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது வயலட் பார்த்தீங்கன்னா பார்டராக யூஸ் பண்ணாலும் கம்மியாக தான் உங்களுக்கு தேவைப்படும்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி இதை வந்து இந்த கூட டிசைன் கொண்டு வரக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த பேஸோட சென்டர்லேருந்து ஆரம்பிப்போம். என்ன பண்ணுவோம்னா இந்த நாட்ஸ் கிடைச்சிருக்கலவா 8, 16 அதை வந்து நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் கலர் வைக்கிறீங்க, ஒன்று வைக்கிறீங்க, வயலட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் 4 க்ரீன். ஸோ பார்டர் வரும்போது மட்டும் 2ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வைக்கணும். ஸோ ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் மட்டும்தான் ஒரே ஒரு வயலட் வரும். நடுவில் வர வயலட்ஸ் எல்லாமே நீங்கள் 2 வச்சு வருவீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது 4 க்ரீன், அடுத்தது 2 வயலட், அடுத்தது 4 க்ரீன், அடுத்தது 2 வயலட், அப்புறம் 4 க்ரீன். அப்புறம் கடைசியில் முடியும் போது ஒரு வயலட்டில் முடியும்னு வச்சுக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு மேலே வரும்போது இந்த கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரணுங்கிறக்கோசரம் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வயலட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் இந்த மாதிரி தான் வைப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கவுண்ட்ஸ் எல்லாமே நாட் கவுண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துலேயே சேம் கலரில் நாட் போட்டு வச்சுக்க மாட்டோமா, அந்த நாட்டை தான் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் டர்ன் பண்ணுங்கிறது 7th நாட்டில் டர்ன் பண்ணுவீங்க. சென்டரோட சேர்த்து எண்ணிங்கன்னா இந்த சாய்வாக இருக்கிறதுல எண்ணிங்கன்னா 7th நாட்டில் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். 7th நாட்டுங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6th 7th சேர்த்து நம்ம பின்னுவோம். பின்னி நீங்கள் டர்ன் பண்ணி கரெக்டாக நீங்கள் பின்னிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கூட டிசைன் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும்னு வச்சுக்கலாம். இவ்வளோதான் உங்களுக்கு கூடைக்கு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்டர் வந்து கிராஸ் ஆகும்போது கூடைக்கு மேலே வரும்போது பார்டர் கிராஸ் ஆகும்போது நம்ம பிஸ்கெட் நாட் போடுவோம்னு வச்சுங்களேன். அதுதான் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும் இதில். அப்புறம் இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடினா நம்ம வந்து ஒயரோட லென்த் எடுக்க தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் மட்டும்தான். ஆனால் உள் ஒயர் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுங்களேன். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரே நீளமாக தான் நீங்கள் இதில் எடுப்பீங்க. ஸோ இந்த 3 ஒயர் எடுத்தது ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 3.25 அடி எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலான்னு வச்சுக்கோங்க. உள் ஒயரோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒயர் எடுத்து மடித்து வச்சிங்கன்னா உங்களோட ஹேண்டிலோட லென்த் வரணும். அப்புறம் ஒரு 3 இன்ச்சில் 2 இன்ச் வந்து உங்களுக்கு உள்ள சொருக்கிறதுக்கு நீங்கள் ஒயர் விட்டுருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வரணும். நீங்கள் வந்து அதிகப்படுத்தினா கூட படுத்திக்கலாம்னு வச்சுக்கலாம். உள் ஒயர் மட்டும் அதிகப்படுத்தினீங்கன்னா போதும். ரன்னிங் ஒயர் வச்சு பின்னால உங்களுக்கு ஒயரோட லென்த்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒயர் இருந்தால் போதும்னு வச்சுக்கலாம். சஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ ஒயர் இருந்தால் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். உள் ஒயர் மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட் இதுதான். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் முதலே போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன் கூடைக்கும் கைப்பிடிக்கும். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கலாம். அதை பார்த்து நீங்கள் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.